ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் யார்ட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீடட் எரேசர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எரேசரை வந்து எப்படி ட்ராயிங்கில் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஓரளவுக்கு நல்லா வரைவேன் ப்ரோ, ஆனால் அதை வந்து நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரேசர் வந்து உங்கள்கிட்ட இருந்தாகணும். ஸோ இந்த எரேசரை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐயோ வாய் வேறு கீழே இருக்குது, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சுருவோம். ஸோ நம்ம அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய காத்திருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேருக்கு நீடட் எரேசர் பற்றி தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் ஒரு ஹைலைட்டிங் டூல்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராயிங் வரைகிறோம் அப்படின்னாக்கா அதில் ஒயிட் ஏரியாஸ்லாம் இருக்கும். அந்த ஒயிட்டான ஏரியாஸை வந்து கொடுக்கறதுக்கு இதை மஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய வேலை செய்யலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எரேசர் பயன்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம மாற்றி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு களிமண் மாதிரி இருக்கும். சரி, இதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னாக்கா, செப்பரேட் டு யூஸ் நீடட் எரேசர். அதாவது ஒரே எரேசராக பெரிய எரேசராக இருக்கும் நீடட் எரேசர். ஸோ அந்த எரேசரை இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக பிரித்து நமக்கேற்ற ஷேப்பில் அதை மாற்றி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். எடுத்தவொடனே டேரெக்டாக அந்த பெரிய எரேசரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த எரேசரை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே விதமாக போட்டு கசக்கிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் பழைய நிலைமைக்கு இந்த எரேசர் வந்துடும். செகண்ட் பாயிண்ட், கரெக்ட் ஸ்பேஸ் டு யூஸ் கரெக்ட் ஷேப்டு எரேசர். அதாவது நீடட் எரேசரை கரெக்டான ஷேப்பில் நம்ம எடுத்து அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சாய் பல்லவியோட இந்த பிக்சரை வந்து நான் பாதி ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், இன்னும் முழுசாக ஃபினிஷ் பண்ணல. டேரெக்டாக அந்த பெரிய நீடட் எரேசர்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை தனியாக பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சின்னது. அதனால் வந்து இந்த எரேசரை நமக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தேவைங்கிற அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக பிரித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சின்னில் பார்த்திங்கன்னா அதிகமான ஷேடிங் இருக்குது, அதை குறைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நீடட் எரேசரை நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி மாற்றிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஷேடிங்கை கொஞ்சமாக குறைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா குறையும், பார்த்திங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பிக்சரில் அந்த லிப்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் லைன் வந்து போகும். இப்போ அந்த ஒயிட் லைன் வந்து நம்ம நீடட் எரேசர் யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடட் எரேசர் வந்து அதுக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி ஷார்ப்பாக வந்து இதை மாற்றிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக நீங்கள் மாற்றினாலே இந்த மாதிரி ஷார்ப்பாகிடும். நமக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு இந்த நீடட் எரேசர் ஷார்ப்பாக மாற்றிக்கிட்டு இப்போ அந்த உதட்டோடைய அந்த ஒயிட் லைன் இருக்குல்லையே அதை வந்து நம்ம கொண்டு வரத்துக்கு லைட்டாக வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அந்த லைன் வந்துடும். இந்த மாதிரி அந்த எரேசரை நமக்கு எந்த இடத்துல எந்த ஷேப்பு வேணுமோ அப்படி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டார்க் அவுட்லைன் டு லைட் அவுட்லைன். அதாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போது ஒரு அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க்காக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நார்மல் அப்சரா எரேசர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நார்மல் எரேசர் எடுத்து அழித்தோம் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அவுட்லைன் வந்து டோட்டலாகவே அழிஞ்சு போயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம நீடட் எரேசர் எடுத்து அழிக்கிறப்போ அது வந்து டோட்டலாக அழியாது, அதோட அவுட்லைன் வந்து லைட்டாக தெரியும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கலர் பென்சில்லாம் நம்ம பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நீடட் எரேசர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சு அந்த அவுட்லைன் மேலே இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு நம்ம எடுக்கணும். இந்த எரேசர் வந்து நம்ம நார்மல் எரேசர் யூஸ் பண்ணுற மாதிரி பேப்பரில் வச்சு தீர்த்தக்கூடாது. அப்படி தீர்த்தணும் அப்படின்னாக்கா அது வேஸ்ட்டாக போயிடும் எரேசர். ஸோ இது வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த அவுட்லைன் வந்து லைட்டாக மாறும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்தாண்ட இருக்க அவுட்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அப்படி தான், சும்மா வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா லைட்டாக மாறிடும். ஸோ டார்க் அவுட்லைன் டு லைட் அவுட்லைன், அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் எரேசர்ஸ் ஒன்லி கிராஃபைட் அண்ட் சார்கோல் பென்சில்ஸ். அதாவது இந்த 2 பென்சில், அதாவது சார்கோல் பென்சில், கிராஃபைட் பென்சில் இருக்கு இல்லையா, இந்த 2 பென்சிலில் மட்டும் தான் நம்ம இந்த எரேசர் யூஸ் பண்ணணும். மற்ற ட்ராயிங்ஸுக்கு இந்த கலர் பென்சில் அந்த மாதிரி மீடியத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எரேசர் வந்து டேமேஜ் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதில் அதை யூஸ் ஆகாது, அழிக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த எரேசரை சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய தலையை வந்து சார்கோல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஏதாவது ஒயிட் லைன் போடணும், இல்லை அந்த சின்னதாக இருக்கக்கூடிய லைன் எதாவது போடணும், ஷேட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த நீடட் எரேசரை யூஸ் பண்ணலாம். இது வந்து கிராஃபைட் பென்சிலோட சார்கோலில் நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் கிராஃபைட் பென்சில், சார்கோல் பென்சில் இது ரெண்டுத்தில் மட்டும் இந்த எரேசரை யூஸ் பண்ணுங்கள். மற்ற பென்சிலை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இந்த எரேசரை அதிகமான இடங்களில் எங்கெல்லாம் ஹைலைட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸ்மால் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அப்படிங்கிறப்ப ஃபோர்ஹெட், ஐஸு, நோஸு, சின்னு, நெக்கு அப்படிங்கிறது வந்து மாறிடும். இந்த சின்னதாக எரேசரை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பிக் ஹெட் அப்படிங்கிறப்ப ட்ரெஸ்ஸு, பேக்ரவுண்டு இது ரெண்டுத்துலேயும் முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், இந்த நோஸு, இந்த ஐஸ் ஏரியாஸு, அப்புறம் இந்த ஃபோர்ஹெட்டு,
இந்த லிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னு, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த கழுத்து, இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த சின்ன சின்ன எரேசராக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரிய இடம் அப்படிங்கிறப்போ இந்த பேக்ரவுண்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த பிக்சரில் ட்ரெஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் நம்ம பெரிய எரேசர் யூஸ் பண்ணுவோம். இந்த எரேசர் தான் க்ளே மாதிரி இருக்குது, எப்பயுமே வேஸ்ட்டே ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஆகும். அதாவது நம்ம யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த சார்கோல், இந்த கிராஃபைட்லாம் போயிட்டு அந்த எரேசரை வந்து டோட்டல் பிளாக்காக மாற்றிடும். ஸோ அப்படி மாற்றுறப்போ பார்த்திங்கன்னா இந்த எரேசர் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரேசரே ஒரு மாதிரி கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எரேசர் மாற்றி யூஸ் பண்ண வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்துக்குள்ளார ஒரு எரேசர் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எரேசர் டார்க் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மாற்றிட வேண்டியது தான், அவ்வளோதான் விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ மூலிமா நீடட் எரேசரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு வீடியோலேருந்து கிளம்புறேன். பாய்.